ஒரு பெண் அந்த ஊர்ல இருக்க ஒரே பஸ் ஸ்டாப்ல தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு அதே இடத்துல அமைதியா நிக்கிறா. யாரும் பேச மாட்டாங்க, யாரும் கவனிக்கவும் மாட்டாங்க. பஸ் வந்து போகும், மக்கள் இறங்கி போவாங்க. ஆனா அவ மட்டும் அங்கேயே நிப்பா. ஒரு நாள் லேட் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போற ஒரு பையன் அவளை கவனிக்கிறான். இவ தினமும் இங்கேயே இருக்காளே, அவட்ட பேசுமா வேணாமான்ட்டு யோசிச்சான். தைரியத்தை வர வச்சுட்டு கேட்குறான், அக்கா, தினமும் இந்த நேரத்தை ஏன் இங்க நிக்கிறீங்கன்ட்டு. அவ மெதுவா சிரிச்சிட்டு சொல்றா, என்னை பார்க்க வர ஒருத்தருக்காக. அவ கண்ணுல ஒரு ஏக்கம், ஒரு வலி தெரியுது. இத்தனை வருஷமா காத்திருக்கீங்களா? காத்திருக்கிறது தான் என்னோட வாழ்க்கை. அந்த பையன் ஒண்ணுமே பேசாம போயிட்டான். அடுத்த நாள் அதே நேரம் 11:30 மணி. அந்த பையன் பஸ் ஸ்டாப்புக்கு வர்றான். ஆனா அவ இல்ல. அந்த இடம் வெறிச்சோடி இருக்கு. இன்னைக்கு வரலன்னு அவன் நினைக்கிறான். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த ஓல்டு நோட்டீஸ் போர்டு அவன் கண்ணில் படுது. அதுல ஒட்டி இருந்த ஒரு பழைய போட்டோ. அந்த பொண்ணு தான். கீழே எழுதிருந்துச்சு, 2019 இந்த பஸ் ஸ்டாண்ட் அருகே ஆக்சிடென்ட்டில் இறந்தவள். அவளுக்கு கால்கள் நடுங்கியது. அப்போதான் அவன் புரிஞ்சுக்கிறான். அவள் பஸ்ஸுக்காக இல்லை, ஒரு வாக்குறுதிக்காக, ஒரு மனிதனுக்காக இன்னும் காத்துக்கொண்டே இருக்கிறாள். அந்த பஸ் ஸ்டாப்ல இன்னொருத்தி நிற்கிறான். இன்னைக்கு ராத்திரி 11:30 மணிக்கு நீங்க அங்க போனா அவளை நீங்களே பார்க்கலாம்.